ஆதிமொழி தமிழ் வாழ உலகத்தால் ஒரு தீவை பெற்றுக்கொள்ளுவோம். அதற்கு தமிழ் ஐலண்ட் என்று பெயர் வைத்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கின்றேன். இதன் விளக்கம் பின்வருமாறு: தமிழீழம் என்ற கனவு தோற்கவில்லை. தோழர்களை கேளுங்கோ. அஹிம்சவழி திலீபன் அண்ணா அஹிம்சவழி தோத்தது. ஆயுதம் ரெண்டாவது ஆயுதம் மௌனிக்கப்பட்டது. மூன்றாவது அரசியல் இருக்குது. இதை சுருக்கமாக சொல்லிட்டு விட்டேன். அரசியல் அஹிம்சா தோத்துட்டு ஆயுதம் மௌனிக்கப்பட்டது. மற்ற கால் இருக்குத்தானே, கால் இருக்கு. அரசியல் காலால் இது இருக்குது. கிக் பண்ணி விட்டா சரி, காலால் கிக் பண்ணக்கூடிய இருந்தால் கையில் இல்லாட்டியும் காலால் கிக் பண்ணலாம். இப்போ என்னென்று சொன்னால் அரசியல் மாற்றம் செய்வோம். எப்படி என்று சொன்னால் பெண்களுக்கு இந்த இப்போ நடக்கிறத தான் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அதுதான் உண்மை. கண்ணால் என்னத்தை பார்க்குறோனோ அதுதான் உண்மை. இப்போ என்ன நடக்குது? ஜனநாயகம் என்ற இது போர்வையெல்லாம் அதிகாரம் இருக்குது. யாருக்கு பவர்? பெண்களுக்கு பவர். யாரால் ஒன்றுபடலாம்? பெண்களோ ஆண்களோ? பெண்கள் ஒன்றுபட்டால் அரசியல் ஒன்றுபடணும். எங்கே? யாழ்ப்பாணத்தில் வாங்கி அங்கே ஒன்றுபடணும். யாழ்ப்பாணம் தலையில் இருக்கிற யாழ்ப்பாணம் மாறணும். பெண்களுக்குத்தான் வாக்கு செலுத்தணும் என்று சொல்லி உங்களுக்கு சமூக பயமாதுகள் இருந்தால் வேறு பேரில் திறந்து பெண்களுக்குத்தான் வாக்கு செலுத்தணும் முடிவு எடுங்கோ. பெண்கள் உங்களோட குழந்தைகளை நீங்கள் தமிழீழம் மரணித்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மறந்தாலும், பட்ட துன்பங்களை எல்லாத்தையும் நீங்கள் மறந்தாலும், உங்களோட பிள்ளைகளுக்கு உணவு, உறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு வேணுமென்று சொன்னால் பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ஆண்களோட ஜாலியாக இருப்பீங்க, ஆண்கள் விட்டுட்டு போனோன்னா கஷ்டப்படுவீங்க. சரியா? பெண்கள் என்ன செய்யுங்க? பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். மட்டும் ஜாழ் மாவட்டத்தில் ஜாழ் மாவட்டத்தில் சனத்தை பாருங்க, ஒரு 10 லட்சம் ஜனம் மட்டும் வைப்போம். ஒரு 2-3 லட்சம் பொம்பளை என்ன வாங்கினா 2 லட்சம் பெண்கள் போதும். இந்த தமிழீழம் என்ற தமிழ் ஐலாண்ட், தமிழீழம் என்று இலங்கையில் அதில் இனி வாய்ப்பு இல்லை. இனி தமிழ் ஆதிமொழி தமிழ் அழியாமல் இருக்க உலகத்தால் நாங்கள் ஒரு தீவை தமிழ் ஐலண்ட் என்று பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பிரதேசமோ ஒரு பாலைவனம் இருந்தாலும் அதை சோழவனமாக்கலாம். எப்படின்னா பெண்களுக்குத்தான் வாக்கு செலுத்தணும். முதலாவது பெண்கள் முடிவெடுக்கணும். யாழ்ப்பாணத்தில் இதை நீங்கள் பரப்பணும். 2 லட்சம் பெண்கள் இதை செய்தால் போதும். ஆண்கள் தண்டை பாலில் வரைவினோம். ஆண்களுக்கு சுமையால் ஆண்கள் தடுமாறினோம். ஆண்களை சப்போர்ட் பண்ணிவிடும். ரெண்டாவது 2 படி. முதல் படி பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். நீங்கள் பரப்புரை செய்யணும். ரெண்டாவது அரசியல் தெரிஞ்செடுக்கிற அக்காவோ தங்கச்சியோ உண்ட சொத்து கணக்கோ என்னவோ பானையோ சட்டியோ என்னவோ சைக்கிளோன்னு சொத்து அசைய சொத்தை அரசிடம் அல்லது வயதுமடம் அல்லது பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு, படித்த பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சுட்டு வா சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வர வேண்டும். இந்த 2 ஸ்டெப் மாற்றணும் ஜனநாயகத்திலிருந்து. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். சரியா? பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். ரெண்டாவது சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கை மக்கள் பணி செய்ய வரும் சொல்லி யாழ்ப்பாணத்தை நீங்கள் டக்குன்னு யாழ்ப்பாணம் எம்பியை நீங்கள் டக்குன்னு மாற்ற டக்குன்னு முல்லையத்துக்கு பிசுக்கண்டு மாற அங்கால மட்டக்கள திருவோணம் மன்னர் தமிழ் மாவட்டம் மாற அங்கால சிங்கள மக்கள் இதை பின்பற்றி இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசின் ஒப்படைத்து நம்பிக்கை மக்கள் பணி செய்ய முன்வரு நம்ம சொல்லி இலங்கை உலகத்துக்கு தீயா பெறவட்டும். இலங்கையில் பெண்களாட்சி வந்துட்டேன்னு சொல்லி அங்கால சவுத் ஏசியாவில் ஃபுல்லாக பெண்களாட்சி வந்துட்டாங்க. உலகம் எல்லாம் மாற, உலகம் எல்லாம் தமிழால் உணவுட உரை கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அரசியல் பிரச்சி எல்லா இடமும் மாற பேர்ந்து என்ன நடக்கும்? மாறின உடனே தமிழா எங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் தமிழ் சொல்லி தமிழ் ஆதிமொழி என்று சொல்லி தமிழுக்கு உடனே இப்பயே பார்த்து கொண்டு இருக்கவே இலங்கை அரசியலை மாற்ற பார்த்து கொண்டவே இலங்கைக்கு நாங்கள் உலகத்தால் ஒரு தீவோ ஒரு பிரதேசமோ ஒரு பாலைவனம் எல்லாம் சும்மா தருவாங்களோ அதை நாங்கள் சோழவனமாக்கலாம். தெரிந்தான சவுதி அரேபியாவில் அவ்வளோ சோழவனமாக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இதை யாழ்ப்பாணத்து பெண்கள் உங்களால் முடியும். நான் இதை என்ற சொல்கிற கடமை ஏன் கடமை என்று சொன்னால், நான் ஸ்ரீலங்காவில் இருந்து அங்கே அடிபட்டு பயத்தில் ஓடி இங்கே தப்பி இருந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன். இந்த எத்தனையோ சக பெண்கள் மரணித்திருக்கிறோம். பெண் போராளிகள், கரும்புலிகள், என்னென்ன கனவு உங்களுக்காக எங்களுக்காக இப்படி வாழ்கிறதுக்காக இதன்றது வெளிநாட்டில் இந்த பாவிக்கிற யூடியூப் டிக்டாக் பாவிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்து பெண்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் ஆற்ற பேரில் திறந்து சும்மா மொட்டையாவது பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். யாழ்ப்பாணத்தை மாற்றுங்கோ.
இதை 2 லட்சம் பெண்களுக்கு பகிர்ந்து இதை மாற்றுங்க. இதை பகிர வேண்டாம். நீங்கள் உங்களோட இதுகளில் வந்து பெண்களுக்கு தான் அது அரசியல் அதிகாரத்தை புறணும், பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் மாற்றி அந்த வார பெண்ணும் பிளவிடாமல் சரியான பாதையில் போக அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்ட மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய முன் வர வேணும் என்று சொல்லி மாற்றுங்க. இதை என்னென்னு சொன்னால் இதை வந்து இதில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னால் இதை வந்து 4-5 வருஷமாக வேறு இதுகளில் சொல்லி கொண்டு வந்து ஒரு சேனல் வந்து முடக்கிட்டாங்க. தமிழ் ஐலாண்ட் ரெண்டு அடிக்க அப்படியே வருது. தமிழ் ஐலாண்ட் இதை வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி இது உங்களோட பலத்தை காட்டலாம். சில வேளை நான் கதைக்கிறது விசர்த்தனமாக இருந்த ஆக்களை பார்த்துட்டா ஆளுக்கு இங்கே எவ்வளோ சர்ப்ரைஸ் பேன் போல கத்தி கொண்டு இருக்குது என்ற போல இருக்கல உங்களோட சர்ப்ரைஸை பார்த்து பவரை காட்டலாம். முக்கியமாக வந்து இதை வந்து நீங்கள் வேறு பேரில் திறந்து முக்கியமாக இல்லை இதைத்தான் நீங்கள் செய்யணும். ஜாழ் மாவட்டத்தில் வந்து இருக்கிற 2 லட்சம் பெண்கள் நீங்கள் பெண்கள் கட்சி தயவுசெய்து மெல்லமா சுரங்களை வாளி என்று போட்டு ரொம்ப வாளி கட்சின்ற இதை வாளி சின்னத்தை போடுங்க. ஏன்னா வாளியை கீழே விட்டால் தண்ணி அள்ளி கொண்டு வருது, மேலே நீங்கள் தண்ணியை தருது, நீங்கள் விட்டால் வாளி மற்றபடி பேசாமல் இருக்கு. அதே போல் எம்பி வந்து அமைச்சர் வந்து வாளி போல மக்கள் சொல்கிறத பார்லிமெண்டத்தில் சொல்லணும், பாராளுமன்றத்தில் சொல்கிறத வந்து மக்களுக்கு சொல்லணும். இப்போ ஆமியை நீங்கள் உடனே எடுக்கணும்னு சொன்னால் அந்த எம்பிக்கு சொல்லணும், எம்பி போய் பாராளுமன்றம் சொல்லணும், பாராளுமன்றம் சொல்கிறத மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு என்ன செய்யணும்னு அடுத்த தெரியணும். இவ்வளவு தான் மேலே. இப்போ சிங்கள போலீஸ் வேண்டாம் தமிழ் போலீஸ் வேணும் சொன்னால் எம்பிபி அங்கே கதைக்கிறாங்க இல்லை பேக்கு கத்தி கொண்டு இருக்கிறது இல்லை. போய் அங்கே போய் சொல்லிவிட்டு மக்கள் கேட்கணும். அங்கே போய் சொன்னா என்ன சொன்னவங்க சிங்கள போலீஸ் தமிழ் போலீஸ் என்ன சொன்னாங்க, அதுக்கு மக்களை ஏற்ற நடவடிக்கை எடுக்கணும். அப்போ பெண்கள் கட்சி என்ற இது வந்து அரசியல் புரட்சி. இந்த அரசியல் புரட்சி யாழ்ப்பாணத்தில் வந்து பெண்கள் நிலையான வாழி கட்சி நிலைக்க தமிழ் ஈழம் பெண்கள் கட்சியாக மாற சிங்கள மக்கள் பின்பற்றி இலங்கை பொருளாதாரத்தில் வளர டக்கண்டு வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கு ஒப்படைச்சி விட்டால் தீயவர் கயவர்கள் விராட்டிக்கு ஏன் அரசியல்வாதி சொத்து கணக்கை அசையா சொத்தை ஒப்படைக்கணும் என்று சொன்னால் இப்போ வந்து இப்போ நான் வந்து இருக்கிறேன், இப்போ எழுதி வைக்கிறேன், நான் புலவிட்டால் அரசு எடுத்துருமென்று எழுதி வைப்போம். பொதுவாக எழுதி வச்சுட்டு தான் நான் பெறணுமென்று சொன்னால் அடுத்த அரசு வந்தால் கட்டம் எடுக்கத்தான் பார்க்கும். அப்போ பணம் சேர்க்கிறவன் காசு கயவர்கள் கள்ளர்கள் வர மாட்டினோம். இது வந்து இலங்கையில் நல்லாட்சி வேற, இலங்கையில் இந்த தீ ஆட இப்படியே ஒரு பெண்களுக்கு பலம் இருக்கணும். இந்தியா பக்கண்டு பெண்கள் வந்து எல்லாருக்கும் சும்மா சனங்கள் கூடி பாயசம் பங்களாதேஷ் எல்லாம் பார்க்க இல்லாத குழந்தைகள் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டீங்க. குழந்தை எல்லாம் ரோட்டு வழியை தெரியுது கையா அபியான் கொண்டு இப்போ சைக்கிளில் ஆக்களை ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்காங்க, ஆட்டோ ஓடி இல்லை. உலகம் எல்லாம் அரசியல் பிரச்சனை தமிழால் வந்தாலும் தமிழுக்கு வந்து ஒரு தமிழ் ஐலண்ட் அப்படியே வரும். நீங்கள் தமிழ் ஐலாண்ட் அதில் கீழே அடிச்சுடுவேன் தமிழ் ஐலாண்ட் சின்னம்பாலி என்று போட்டு விடுவேன். தயவுசெய்து இது ஒன்றே போதும். இதை கேட்குற நீங்கள் இதில் வந்து எந்த இறையாண்மைக்கும் பாதிப்பு இல்லை. சிங்கள மக்களுக்கு நான் கதைக்கல, நீங்கள் சேர்ப்பது சிங்கள மக்களுக்கு இல்லை. இனம் தமிழீழம் தான் வேணுமென்று இல்லை. தமிழுக்கு ஆதிமொழி தமிழ் அழியாமல் இருக்க தமிழுக்கு ஒரு தேசம் உலகத்தால் பெற்றுக்கொள்வோம்னு தான் சொல்கிறோம். அது உலகத்தில் இருந்து எங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சவுதி அரேபியா ஒரு சின்ன ஒரு பாலைவனம் தானும் போதும். ஆனால் சைஸ் வந்து ஸ்ரீலங்கா விட பெருசாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து இலங்கை இறையாண்மைக்கு எதிரானதில்லை. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய உலக அரசியலை மாற்றி அமைப்போம். உலகம் வந்து சிக்கலாக இருக்குது. இந்த ஜனநாயகத்தில் சின்ன மாற்றம் நல்லந்தான். அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்த நல்லம். அந்த மக்களாட்சியில் சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியலை ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்னேறணும். இதில் வந்து உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் ஏசியாவில் ஏற்படாது. இது வந்து அமெரிக்கா இந்த யூரோப் இதுகளுக்கு இந்த அமெரிக்கா ட்ரம்ப் அவங்க வந்து இந்த அரசியல் யூடியூப் இதுகளை அவங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறபடியா அவங்க பெண்கள்னு சொல்லி அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கலாம் முடிய சவுத் ஏசியாவில் வந்து இந்த பிரச்சனை வராது. ஏசியா மாற்றினா உலகம் வந்து மாறட்டும். இதை நன்றி வணக்கம் சொல்லும் முதல் பெண்கள் இந்த யாழ்ப்பாணத்தை மாற்றி இந்த தமிழீழத்தை இந்த இரத்த வடிவத்தில் அந்த படத்தையும் போட்டுக்கிறாங்க. இரத்தம் சிவந்த அந்த மண்ணை வந்து அந்த மக்களும் நிம்மதியாக இருந்து இலங்கையும் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இலங்கை மாறி உலகத்துக்கு எடுத்துக்காட்ட மாறி உலகத்தால் பல தீவுகளை பெற்றுக்கொள்ள முதல் ஒரு தீவை பெற்றுக்கொண்டு அந்த தீவுகளை வந்து நீ வலு கவனமாக வந்து அதில் வந்து நயவஞ்சகம் இல்லாமல் ஒரு பூர்வீக ஒரு 5000 குடியையும் 5000 தமிழீழத்திலிருந்து இலங்கையிலேருந்து 5000 குடியையும் எடுத்து அவர்களுக்கு திருக்குறள் வந்து பாஸ் பண்ணி அந்த திருக்குறள் சர்டிஃபிகேட்டோட முதல் மொழி தமிழ் மொழியாயும் தமிழ் ஐலாண்டுன்னு சொல்லியும் எந்த நாடு தந்துச்சோ அந்த நாட்டின் மொழியும் 3வது இங்கிலீஷையும் போட்டு சில சட்டங்களை போட்டு அந்த வஞ்சிக்கப்படாமல் அதை வந்து நிறைவேற்றுவோம். வழக்குன்னு தான் கேட்கக்கூடியதாக இருக்குது. நன்றி வணக்கம்.